இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 21 43 முடிய சாகும் தருவாயில் இருக்கிற தன்னுடைய மகளை காக்கும்படி சுகப்படுத்தும்படி யாயிர் என்ற ஒரு ஜெபக்கூட தலைவன் வருகிறார். ஆண்டவர் இயேசு பெரிய கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையினுடைய வீட்டிற்கு செல்லுகிற பாதையில் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் ஒருத்தி ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலும் கூட நான் குணம் பெறுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொடுகிறார், குணமடைகிறார். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ஒன்று, ஆண்டவர் இயேசுவின் மீது இந்த யாயிர் என்ற ஜெபக்கூட தலைவன் கொண்டிருந்த நம்பிக்கை. 12 ஆண்டுகளாக வருத்தத்தில் இருந்த அந்த பெண்ணுக்கு அவர் உள்ளத்தில் வளர்ந்து கொண்டிருந்த அற்புதமான நம்பிக்கை. நாம் பலர் வழிபாட்டில் பங்கெடுக்கிறதில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பாரம்பரியமாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு நிலையை நாம் தக்க வைத்து கொள்வதற்காக அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்மிலே பலர் அப்படி இருக்கிறோம். உண்மையில் நம்பிக்கையோடு நம்மில் எத்தனை பேர் வழிபாட்டில் பங்கெடுக்கிறோம், தனி ஜபத்தில் பங்கெடுக்கிறோம், குடும்ப ஜபத்தில் பங்கெடுக்கிறோம் என்றெல்லாம் நாம் எண்ணி பார்த்தால், இந்த பெரும்பாடுனால் வருந்தி இருந்த அந்த பெண்ணை போல தன்னுடைய குழந்தை சாகும் தருவாயில் இருக்கிறாள் என்று தெரிந்தும் கூட அந்த யாயிர் என்ற ஜெபக்கூட தலைவன் இயேசுவை அழைக்க வந்த அந்த வேளையில் அவனிடம் இருந்த நம்பிக்கை போல நம்மில் யாருக்கு அப்படி நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாம் தான் நம்மிலே கேள்வி கேட்டு பதில் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்பிக்கை என்பது என்ன? என்ன நடந்தாலும் இயேசுவிடம் அதற்கு நல்ல பதில் உண்டு, மிகச் சரியான பதில் உண்டு. நம்முடைய தேவைகள் எதுவானாலும் அதை நிறைவேற்றுகின்ற வல்லமை உண்டு என்ற மனநிலையோடு இயேசுவிடம் சரணடைகிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்பிக்கை. இந்த பெரும்பாடு கொண்டிருந்த பெண்ணிடம் இருந்த நம்பிக்கை, யாயிர் என்ற ஜெபக்கூட தலைவன் கொண்டிருந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எப்பொழுது அதனுடைய ஆழத்தில் குறைகிறதோ அப்பொழுது நம்முடைய ஜெபம் வெறும் சடங்காகிவிடும், நம்முடைய தலைமுறைகள் வெறும் விசுவாசமற்ற தலைமுறைகளாக மாறிவிடும், நம்மிடம் சாட்சியங்கள் இருக்காது, நம்மில் ஆண்டவர் எந்த புதுமையையும் செய்வதில்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அழிக்க முடியாத அமைதி, நிம்மதி இவைகளெல்லாம் கிடைப்பதில்லை. நம்பிக்கையின்மையினுடைய விளைவு இது. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருத்தூதர்களே உம்மிடம் கேட்டார்களே, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை பார்த்து மன்றாடினார்களே, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை குறைவை போக்கும் என்று சொன்னார்களே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள இறை நம்பிக்கை தினந்தோறும் அதிகரிக்க செய்யும். நீர் எதிர்பார்க்கின்ற அளவு நாங்கள் உம் திருமுன்பாக முழுவதும் எங்களை ஒப்புக்கொடுத்த நிலையில் நம்பி உம்மை பின்பற்ற எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.